தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/10/2015 வியாழக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம் இரவு 10:22 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாம் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சாதனை நிகழ்த்த வேண்டும். சாதனை நிகழ்த்துவதற்கு ஜாதகமும் நமக்கு பலம் கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட வாழ்க்கையில் சோம்பலாக சுற்றித் திரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு உபயோகரமான காரியங்களில் ஈடுபட வேண்டும். சாதனை நிகழ்த்தி சரித்திரத்தில் இடம்பெற்றால்தான் நல்லது. தோன்றில் புகழோடு தோன்றுக என்றார் திருவள்ளுவர். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது என்று நான் சொல்லுவது வழக்கம். அப்படி வெந்ததை தின்று விதிவந்தால் சாவதென்று இருப்பவர்களாக இருக்காமல் ஏதேனும் உங்கள் பிறவியினுடைய நோக்கம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இறைவன் கூட எடுத்த அவதாரங்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு நோக்கத்தோடு அமைந்திருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த இறைவனுடைய திருவிளையாடலை பாருங்கள். திருமால் 10 அவதாரம் எடுத்தார். 10 அவதாரங்களும் சும்மா எடுக்கலை. இப்போ சில பேர் மேக்கப் போட்டுக்கின்னு போய் ஒரு நடிப்பு நடிப்பாங்க. அந்த நடிப்புக்கென்று ஒரு இலக்கணம் இருக்கும், நடிப்பிலே ஒரு குறிக்கோளும் இருக்கும். காலம் செய்த கோலமடா அது கடவுள் செய்த குற்றமடான்னு ஒரு பழைய காலத்து பாடல். காலத்தின் கோலத்தினாலே சில நியதிகள் மாறுபட்டு விடுகின்றன. ஆனால் நாம் வாழ்க்கையிலே நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய நோக்கம் நிறைவேற நாம் எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இறைவன் கூட எடுத்த அவதாரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கின்றான். முதல் அவதாரம் மச்சாவதாரம். மச்சாவதாரம் எதற்காக எடுத்தார் கடவுள்? சும்மா மீனாக இருந்து நமக்கு காட்சி கொடுக்கலை. அதில் என்ன பண்ணார்னா, பிரளய காலத்திலே பிரளயம் ஏற்பட்ட பொழுது அசுரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, வேதங்களை எல்லாம் கொண்டு போய் கடலுக்கடியிலே ஒளித்து வைத்தார்களாம். அந்த ஒளித்து வைத்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொடுப்பதற்காக அவர் மச்சாவதாரம் எடுத்தார். கடலுக்குள்ளே போகணும்னா மனிதன் போகிறதை காட்டிலும் மீன் போகிறது தானே நல்லது. மீன் தண்ணீரிலே தான் தெரியக்கூடிய ஒரு உயிரினம். ஆகையினாலே மீனாக அவர் அவதாரம் எடுத்து உள்ளே சென்று அந்த குறிக்கோளை நிறைவேற்றிவிட்டார். சரி, அடுத்த அவதாரம் கூர்மாவதாரம். ஆமையாக ஏன் எடுத்தார்? எத்தனையோ உருவம் இருக்குது. ஆமை உருவத்தை ஏன் எடுத்தார் அப்படின்னா, தேவர்கள் அமுதம் பெறுவதற்கு உதவ வேண்டும் நினைச்சார். அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது அவர் அதிலே உதவிக்கரம் நீட்டுவதற்காக அந்த கூர்மாவதாரம் என்ற ஆமை அவதாரத்தை எடுத்தார். அதற்கு அடுத்தது வராக அவதாரம், பன்றி அவதாரம். அதற்கு எதற்காக எடுத்தார் அப்படின்னா, பூமாதேவியை அசுரனிடமிருந்து காப்பாற்றினாராம். இந்த பூமி உருண்டை சுழலுவது போல இருக்கும், அங்கே பன்றித்தலை அதை தூக்கி கொண்டு போய் நிறுத்துவதாக நீங்கள் படத்தில் பார்த்திருப்பீர்கள். அப்படி பூமாதேவிக்கு ஒரு அசுரன் தொல்லை கொடுத்து வந்தான். அந்த தொல்லையிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த அவதாரம் எடுத்தார். பொதுவாகவே இறைவனுடைய அவதாரங்கள் எல்லாம் மக்களை ரட்சிப்பதற்காக, தொல்லைகளிலிருந்து விடுபடச் செய்வதற்காகத்தான். அசுரர்களை அழிப்பதற்காக, தீயவர்களை அழித்து நன்மைகளை எல்லாம் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை கொண்டுதான் இறைவன் அவதாரம் எடுத்தார். ஆகையினாலே அதே போல நாமும் ஒரு நல்ல குறிக்கோளோடு வாழ வேண்டும். தீமைகளை விளக்க வேண்டும், நன்மைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதுபோன்ற அவதார கதைகளையெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். 4வது அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அந்த நரசிம்ம அவதாரத்தால் எப்படியெல்லாம் அந்த பலன் கிடைத்தது என்பதை பற்றி நாம் நாளை பார்ப்போம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அச்சத்தை விட்டு உச்சத்தை எட்டுகின்ற நாள் இந்த நாள். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இந்த நாளை உங்களுக்கு இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வியாழக்கிழமை என்பதால் குருவையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் ராசிநாதனோடு குரு இணைந்திருக்கிறார். 5ல் இணைந்திருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். குழந்தைகள் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். தங்கம், வெள்ளி போன்றவைகள் வாங்குவதிலும் நீங்கள் தனி கவனம் செலுத்துவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று நகை நட்டுகளை வாங்கி சேர்க்கும் நாளாக கூட கருதலாம். நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல காரியத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். வழிபாட்டில் கவனம் செலுத்துபவர்களெல்லாம் இன்றைக்கு அதிகாலையிலேயே குருவை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, ரோசத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்திணையும் நாள். விலகிச் சென்ற சொந்தங்களெல்லாம் இன்று விரும்பி வந்து சேரப்போகின்றன. நோய் தீர மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். தொழில் வளர்ச்சி எப்பொழுதும் போல சீராகவே இருக்கும். உங்கள் ராசிநாதன் வலிமை இழந்திருப்பதால்
உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஆகாரத்தில் கவனம் செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராக அமையும். சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். கடகராசி நேயர்களே, கடித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள். அலைபேசி வழியிலும் உங்களுக்கு அனுகூலமான தகவல் வந்து சேரலாம். கடன் சுமை குறையும். இன்றைக்கு தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அஞ்சல் வழியில் உங்களுக்கு வருகிற செய்தி கூட தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் விதத்திலேயே அமையப் போகின்றது. 2 செவ்வாய் குருவோடு கூடியிருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். குழந்தைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளின் வேலைவாய்ப்புக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் இதுவரை வேலை கிடைக்கவில்லையே என்ற கவலை இன்றைக்கு அகலப் போகின்றது. நல்ல தகவல் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, மனம் போல மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் உருமாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தோன்றலாம். மக்கள் செல்வங்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலமும் சீராகும். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் அது வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வருவது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் தீரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். கன்னிராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 12ஆம் இடத்திலே குரு 4, 7 அதிபதி 12இல் சஞ்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு இல்லத்திலே என்னென்னவெல்லாம் நடைபெறாமல் தடையாக இருந்ததோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 8 அதிபதியான செவ்வாய் 12இல் மறைவதால் திட்டமிடாது செய்யும் சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால் யோசித்து செயல்படுவதன் மூலமே யோகங்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, உதவி வருமானங்கள் வருவதிலும் உங்களுக்கு தடை ஏற்படலாம். குழந்தைகளாலும் கவலை, குடும்ப உறுப்பினர்களாலும் கவலை ஏற்படலாம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. இல்லையில் திடீரென நீண்ட தூரத்துக்கு மாறுதல்களை அவர்கள் சந்திக்க நேரிடும். விருச்சிக ராசி நேயர்களே, வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள முயலும் நாள். இன்றைக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் 2 மடங்காக உயரும். சந்திர பார்வை இருப்பதால் சிந்தித்த காரியங்களெல்லாம் சிறப்பாக வெற்றி கிடைக்கும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். வாகன யோகம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். அடுக்கடுக்காக நல்ல வாய்ப்புகள் வந்து சேரப்போகின்றது. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டுவது பாதியில் இருந்ததே என்ற கவலை அகலும். கல்யாண கனவுகளும் நனவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் இருப்பவர்களால் பலன் கிடைக்கும் நாள். பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும். பாசம் மிக்கவர்களின் நேசம் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு அகலும். குறு பார்வை 2இல் இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பற்றாக்குறை பட்ஜெட் அகலும். கும்பராசி நேயர்களே, நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள். கடந்த சில நாட்களாகவே ஏதேனும் ஒன்று மாற்றி ஒன்று செய்து கொண்டிருக்கிறதே, உடல் ஆரோக்கியம் சீராகவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் இந்த மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. அடுத்தவன் நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட அதற்கேற்ற விதத்தில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்திலே குரு, செவ்வாய், சுக்கிரன் 3இன் சஞ்சாரமும் இருக்கிறது. சுக்கிர பார்வை இருப்பதால் வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். கூட இருப்பவர்களாலும் குழப்பம் ஏற்படும். குடியிருக்கும் வீட்டாலும் குழப்பங்கள் ஏற்படலாம். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வதுதான் நல்லது. 8ஆம் இடத்திலே சூரியனோடு புதனும் இணைந்திருக்கிறார். வாழ்க்கை துணை வெளியே பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நினைப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிக்க இன்றைக்கு கிழமை வியாழன் என்பதால் உங்கள் ராசிநாதன் குரு. எனவே இன்றைக்கு குருவை வழிபாடு செய்யுங்கள். தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.